ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோ ஒன்று சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சி கனவு வந்திருக்கேன். அதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் சாண்ட்ரா கிட்ட, பிரஜன் கிட்ட. சாண்ட்ரா வந்து வச்சு செய்கிறாங்க. என்னென்னா அவரோட கனவுல வந்துட்டு அவரோட வீட்டை அவரே கொளுத்துற மாதிரி வந்துட்டு ஒரு கனவு கண்டிருக்கிற போல இருக்குது. உங்களுக்கு கனவை பற்றி ஏதாவது தெரியும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீட்டை வந்து அவங்களே வந்து கொளுத்தினா எப்படி, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக அதை பற்றி தெரியாது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சூப்பர், அதுக்காக சொல்கிறேன். இப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ வந்து உன் வீட்டை கொளுத்துனியா இல்லை பிக் பாஸ் வீட்டை கொளுத்துனியா கேட்குறாங்க. சச்சமாச்சு அதிலலாம் நான் ஏதாவது பொய் சொல்லுவேனா, சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்போது, உன் மைண்டுக்குள்ளே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை கொடுத்தனும் உனக்கு மைண்டுக்குள்ளே இருந்திருக்குண்டா, அதனால தானே நீ வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. சத்தியமாக இல்லைன்றாங்க. அப்போ வினோத்தும் வந்துட்டு இல்லை அவன் உண்மையாக தான் சொல்கிறான். என்கிட்ட கூட வந்து சொன்னான், மச்சான் நான் என் வீட்டை கொளுத்துற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சான்னு சொன்னான். எந்த வீடு நான் கேட்டேன், வாடகை வீடு மச்சான் அப்படின்னா. பரவாயில்ல வீடு, வாடகை வீடு தானே, கொளுத்திட்டு போ அப்படின்ட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சண்டைகள் வந்திருக்கு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் இந்த எரிக்கிற கனவு மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவரோட கேமை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. அவரோட வீட்டை அவரே எரிக்கிறது என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் அவருடைய கேமை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு, அவரே எரிக்கிறாருன்றதான் என்னுடைய கருத்து. நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஏன்னா இந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா கமருதீன்ற ஒரு பர்சன் எப்படி நம்மளுக்கு தெரியப்பட்டார்னா, நல்ல அக்ரெஷனான ஒரு ஆள், சண்டை போடுவார், ஏதாவது பிரச்சனைனா அங்கே போய் நிற்பார். இப்போ வந்து வந்த கெஸ்ட்லாம் சொன்ன விஷயம், உங்களை நம்பினவங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க, உங்களை நம்பினவங்களுக்காக நீங்கள் நின்று இருக்கீங்கன்னா பேர் வாங்கியிருக்காரு. நீங்கள் அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, அரோரா நிழலில் இருக்கீங்க, அரோரா அக்குள்ள போய் உட்காந்துக்கிறீங்க, இந்த மாதிரி யாருமே சொல்லலை. ஆனால் இந்த 2 வாரம் அவர் பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது, அதுதான் இருக்குது. ஸோ அவரோட கேமை அவரே இது பண்ணிக்கிறான்றதான் அவரோட கனவுல வந்து குறியாக சொல்லியிருக்கலாம் மேபி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவருக்குள்ளே இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரோரா பண்ண சுற்றிட்டு இருக்காப்புல. பட் அதை விட்டுட்டு, ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று வந்து அரோரா வந்துட்டு இவரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீ அவ கூட இருக்கும்போது உன்னை 11 பேர் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு. இப்போ நீ என் கூட இருக்க, உன்னை யாருமே நாமினேட் பண்ணல, அப்போ நீ யாரோட கண்ணுக்கு தெரியல, யார் கண்ணுக்கும் நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்களே காணாமல் போயிடுவீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு எப்படின்னா, நானும் சொல்லிட்டு எல்லாரும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கிட்டு இப்படி வந்து புஷ்ஷுன்னு போனால் என்ன அர்த்தம்? ஸோ அவருக்கு அவரே வந்துட்டு ஆப்போச்சிக்கிறது தான் அந்த ஒரு கனவை வந்திருக்கும் போல இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.